வெல்கம் டு கல்வி மேடை யூடியூப் சேனல். எக்ஸல் கால்குலேட்டரை பயன்படுத்தி இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் கால்குலேட்டரை பயன்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் பேஜில் நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணாவே பார்த்தீங்கன்னா ஐடி ஃபார்ம் அண்ட் பில்ரானில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதில் மாஸ்டர் பேஜில் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்டர் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போனஸ், அரியர், ஐடி டிடக்ஷன், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சேலரியிலே பார்த்தீங்கன்னா பிஎல்ஐ அண்ட் எல்ஐசிலாம் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை எப்படி பில்ரானில் போயிட்டு நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸல் கால்குலேட்டரை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஐடி ஃபார்ம் வந்து ஃபில் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பில்ரன் போயிட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிரும். ஸோ இங்கே மாஸ்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் வந்து ஒரு சிலருக்கு வந்து முடிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஎஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயிருக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்பிஎஃப்ல இருக்கக்கூடிய அதை வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு 0 அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா அங்கே எஸ்பிஎஃப்க்கு நேராக பாருங்கள், பார்த்தீங்கன்னா எதுவும் என்ட்ரி ஆகிருக்காது. நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் அது வந்து டிடக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை டிக்கை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பில்ரானில் போனீங்கன்னா ஸோ நியூ ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 00 இருக்கும். ஸோ எதுவும் என்ட்ரி ஆகிருக்காது. ஸோ இருக்கிறவங்க அங்கே டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா பில்ரானில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அமௌண்ட் வந்து என்ட்ரி ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற என்ன டவுட்ஸ் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனல் பே இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு தான் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணலை. ஸோ இங்கே வந்து பில்ரானில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பேக்கு நேரம் பார்த்தீங்கன்னா எதுவுமே என்ட்ரி ஆகிருக்காது. ஸோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷல் பேக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த 2000 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பில்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ட்ரி ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஸ்கீம் சிபிஎஸ்ல இருந்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பில்ரானில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் அமௌண்ட் வந்து டிடக்ஷன் ஆகிருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்ல இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து மந்த்லி டிடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பில்ரான் போய்க்கோங்க. பில்ரான் போயிட்டீங்கன்னா ஸோ சிபிஎஃப் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ அந்த 5000 ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப மாஸ்டர் பேஜ் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 days ஸ்ட்ரைக் பீரியட் அரியர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இங்கே எஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணுற மாதிரியா இருக்கும். ஸோ பில்ரான் இப்போ நோ கொடுத்துருக்கான். பில்ரான் போனீங்கன்னா ஸ்ட்ரைக் பீரியட் அரியருக்கு நேரம் எந்த அமௌண்ட்டும் என்ட்ரி ஆயிருக்காது. திரும்ப இங்கே போயிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆச்சு அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. அதில் எவ்வளோ வந்து டிடக்ஷன் சிபிஎஸ் டிடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பில்ரான் போய்க்கோங்க. பில்ரான் வந்துட்டீங்கன்னா ஸ்ட்ரைக் அரியருக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அமௌண்ட்டு அதுக்கான சிபிஎஸ் அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி சிபிஎஸ் அமௌண்ட் இந்த இடத்துல வரல அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் என்டர் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திரும்ப மாஸ்டர் பேஜில் வந்துக்கோங்க. வந்துட்டீங்கன்னா ஸோ ஹச்ஆர்ஏ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ஹவுசிங் லோன் இருந்துச்சுன்னா இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஹவுசிங் லோன் பிரின்சிபல் அமௌண்ட்டை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பெர்சன்டேஜ் கேட்கும். 40% 80% வரைக்கும் இருந்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஐடி ஃபார்மில் பாருங்கள் 75,000 வந்து நம்ம வந்து இங்கே டிடக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே கிளிக் பண்ணாவே இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் திரும்ப நீங்கள் 80%க்கு மேலே இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே 1,25,000 வரைக்கும் நமக்கு வந்து டிடக்ஷன் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாற்றுத்திறனாளி அதாவது அந்த அரசு ஊழியர் வந்து மாற்றுத்திறனாளி கிடையாது. அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியவங்க வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இங்கே எஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது உங்களுடைய சில்ட்ரன்ஸ் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே தான் அவங்களுக்கு வந்து 40% 80% வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75
1000 வந்து டிடக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க டிஃபால்ட்டாவே வந்துரும் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80%க்கு மேல இருந்துச்சுன்னா இத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா 1,25,000 வரைக்கும் நம்ம இங்க வந்து டிடக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்ட்ரான்ல இப்ப சி அண்ட் டி கிரேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து ஒரு 3000 வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த போனஸ்க்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3000 என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இன்னும் ஒரு சில எம்ப்ளாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அரியர் அமௌண்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஸோ இங்க வந்து அதுக்கான காலம்ஸ் கிடையாது. நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அரியர் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. அரியர் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆச்சோ அதை நீங்க இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 2 lakhs அப்படின்னா 2 lakhs என்டர் பண்ணீங்கன்னா ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா இங்க 2 lakhs வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கான சிபிஎஸ் அமௌண்ட்டும் டிஃபால்ட்டாவே டிடக்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து டிடக்ஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பிளஸ் ஜஸ்ட் நேரம் கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 டிடக்ஷன் பண்றாங்கன்னா அங்கே 5000 என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிட்டீங்கன்னாவே ஃபுல்லாவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சில கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்ஐசி அண்ட் பிஎல்ஐ வந்து சேலரியிலே வந்து டிடக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்க போயிட்டு எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க என்டர் பண்ணாவே போதும். ஸோ அது டிஃபால்ட்டாவே வந்துடும். மாஸ்டர் பேஜில் பதிவு செய்ய முடியாத டீடைல்ஸை நம்ம பில்ட்ரான்ல இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிவு செய்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் டிடக்ஷன் அண்ட் நெட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ல வராது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹெச்பிஏ அண்ட் அதர்ஸை டெலீட் பண்ணிட்டு நீங்க டோட்டல் டிடக்ஷன் அப்படின்னு கூட நீங்க என்டர் பண்ணிக்கலாம். டோட்டல் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட் அப்படியே இங்க நீங்க பார்த்து கூட நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் ஒரு சில டீடைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபார்ம்ல டைரக்டாவே என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்க போய்க்கோங்க. ஸோ அங்க வந்துட்டு ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஹச்ஆர்ஏ வந்து நம்ம மாஸ்டர் பேஜில் தான் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோனும் மாஸ்டர் பேஜில் தான் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் அலோவன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கனுக்குள்ள எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு அதர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஆரோ என்டர் த அமௌண்ட் ஹியர்னு இருந்தாவே அந்த இடத்துல நம்மளாவே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மாஸ்டர் பேஜில் என்டர் பண்ணக்கூடிய டீடைல்ஸை வந்து எதுவுமே இங்கே வந்து நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது. இப்போ பாருங்க இந்த சிபிஎஃப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணீங்கன்னா ஆகாது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பில்ட்ரான்ல பேஸ் பண்ணி வரக்கூடியது. அதே மாதிரி எஸ்பிஎஃப் பிஎல்ஐ அண்டு எல்ஐசிலாம் பார்த்தீங்கன்னா சேலரியில டிடக்ஷன் பண்ணா நம்ம வந்து இங்க பில்ட்ரான்ல என்டர் பண்ணியிருப்போம். ஸோ இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இண்டிவிஜுவலா பே பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம எடிட் பண்ற மாதிரி ஆயிருக்கும். ஸோ நான் அந்த இடத்துல டிடக்ஷன் 0 காட்டிடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு சிலர் வந்து எல்ஐசி அண்ட் பிஎல்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தனியாக கட்டிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஐடி ஃபார்ம்லேயே கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இங்கே நீங்கள் ஃபில் பண்ணாவே அங்கே ஃபீட் ஆயிரும். பார்த்துக்கோங்க ஒரு 20,000 போடுறேன் என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே என்ட்ரி ஆயிரும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்ஐசியை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடிஐ இன்வெஸ்ட்மெண்ட் என்ஐசி இன்ட்ரெஸ்ட் அக்யூர்ட் ஆன் என்எஸ்சி ஸோ இதெல்லாம் டியூஷன் ஃபீஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க கீழே வந்து என்டர் பண்ணா மட்டும்தான் அங்க வந்து டீடைல்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க டியூஷன் ஃபீஸ் எல்லாம் வந்து இங்க நீங்க என்டர் பண்ணா மட்டும்தான் அங்க வந்து ஆட் ஆகும். ஸோ ஒரு 10,000 என்டர் பண்ணிருக்கீங்க. டியூஷன் ஃபீஸ்க்கு நேரம் இப்போ போய் பாருங்க. டியூஷன் ஃபீஸ்க்கு நேரம் ஒரு 10,000 வந்து ஆட் ஆயிருக்கும் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அண்ட் ஆர்பிஎஃப்லாம் அந்த இடத்துல நம்மளாவே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய என்டர் த அமௌண்ட் ஹியருக்கு நேரம் வச்சு நம்ம அமௌண்ட் எல்லாமே இங்க நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இங்க வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம வந்து இது வந்து சேலரியிலே டிடக்ஷன் பண்றது. நீங்க வந்து உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கோ அல்ல பேரண்ட்டுக்கோ நீங்க வந்து செலவு பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க டிடக்ஷன்ஸ் காட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 80Gல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க ஒன் டே சேலரி வந்து டிடக்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. கோவிட்-19க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்குமே பாத்தீங்கன்னா ஒன் டே சேலரி வந்து ஜூன் மந்த்ல வந்து டிடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மாஸ்டர் பேஜ்லயே இருக்கும். ஸோ இங்க வந்துட்டு நீங்க எஸ் கொடுத்துருப்பீங்க. இங்க எஸ் ஒன் டே
பே ஃபார் கோவிட்-19 எஸ் குடுத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாவே இந்த இடத்துல எவ்வளோன்னு சொல்லி வந்துரும். ஸோ அது வந்து பில் ரன்ல வந்து காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனா ஐடி ஃபார்ம்ல டைரக்ட்டாவே இங்க வந்துரும். பாருங்க பிஆர்எஃப் அப்படின்னு சொல்லி. ஸோ இத தவிர்த்துட்டு இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, அசோசியேஷன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளோ குடுத்துருக்கீங்களோ அந்த அமௌண்ட்ட வந்து இங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ 2 அமௌண்ட்டுமே இங்க ஆட் ஆயிரும். ஸோ இத நீங்க டிடக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 63,007 வருது. ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 24,000 வந்து சேலரில டிடக்ஷன் பண்ண சொல்லிட்டீங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பில் ரன்ல போனீங்கன்னா ஒரு 2000 குடுத்து ஒரு 24,000 குடுத்துருக்க டிடக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து டிஃபால்ட்டாவே இங்க வந்துரும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்த்லி டிடக்ஷன் பண்ண சொல்லியிருக்க மாட்டோம். லாஸ்ட்டா இப்போ ஒரு 2 மந்த்ஸா என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிடக்ஷன் பண்ண சொல்லிட்டு இருப்போம். இல்ல அப்படின்னு சொன்னா ஆன்லைன்லயே வந்து நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே இல்ல பார்ட் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் பண்ற மாரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜனவரி மாசம் மட்டும் ஒரு ரூ. 25,000 நீங்க டிடக்ஷன் பண்ண சொல்லியிருக்கீங்கன்னா, 25ன்னு என்டர் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல மட்டும் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணீங்கன்னா ஐடி ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 25 மட்டும் வந்துரும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, சேலரில டிடக்ஷன் பண்ண சொல்லாம நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட்டாவே வந்து ஆன்லைன்லயே பே பண்ணுவோம். ஸோ ஆன்லைன்லயே பே பண்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க? ஒரு 30,000 பே பண்ணியிருக்கீங்கன்னா, 30,000 என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் அமௌண்ட் அதாவது 63ல 30 போச்சுன்னா, மீதி 33க்கு மட்டும் நீங்க இந்த மாச சேலரில வந்து டிடக்ஷன் பண்ற மாரியா ஸோ இருக்கும். நம்ம 2 விதமான ஐடி ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓல்ட் ரெஜிம் அண்ட் நியூ ரெஜிம். உங்களுக்கு நியூ ரெஜிம் வேணும்னா அதுக்கான கால்குலேஷன்ஸ் வந்து எவ்வளோ டாக்ஸ் அமௌண்ட்ன்னு இருக்கும். ஸோ அங்க தெரியக்கூடிய பிரிண்ட் பிரிவியூ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ அத நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நியூ ரெஜிம்க்கான கால்குலேஷன் ஷீட். நெக்ஸ்ட் அதுக்கான ஐடி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஸோ அங்க இருக்கும். கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இது பிடிஎஃபா வேணும்னாலும் கிரியேட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்க லேப்டாப்லயே வந்து இது டவுன்லோட் ஆயிரும். ஓல்ட் ரெஜிம் வேணும் அப்படின்னு சொன்னா மாஸ்டர் பேஜ் வந்துக்கோங்க. மாஸ்டர் பேஜ் வந்துட்டு இங்க தெரியக்கூடிய கிரியேட் பிடிஎஃப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஓல்ட் ரெஜிம்ல நம்ம ஐடி ஃபார்ம் ஃபில் பண்ணது வந்து பிடிஎஃபா டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இல்ல டைரக்டாவே நம்ம பிரிண்டர் கனெக்ட் இருந்தாலும் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் பிரிண்ட் எடுத்த ஐடி ஃபார்ம் கூட உங்களுடைய தொழில் வரி கட்டிய ரசீது, ஹவுசிங் லோன் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட், டியூஷன் ஃபீஸுக்கான ஸ்டேட்மெண்ட், அதுக்கடுத்து பிஎல்ஐ அண்ட் எல்ஐசிக்கான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்க ஆஃபீஸ்ல கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.